வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழி, பூம்புகார், திருவெண்காடு பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் குழுவினர் ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம், சூரக்காடு சட்டநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலை பணிகள், திருவெண்காடு சுவேதானந்த சுவாமி திருக்கோயில் திருப்பணிகள், பூம்புகார் சுற்றுலா வளாகம் மேம்படுத்துதல் ஆகிய பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் ராம கருமாணிக்கம், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார், மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம், ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், சங்கரன்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி, சீர்காழி ஒன்றிய குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன், இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் சிவகுமார், உதவி ஆணையர் ரவிச்சந்திரன், செயற்பொறியாளர் வீரமணி, உதவி கோட்ட பொறியாளர் பன்னீர்செல்வம், உதவி பொறியாளர் சேகர், ஆய்வாளர் சத்யா, மேலாளர் சிவானந்தம், பூம்புகார் சுற்றுலா அலுவலர் கஜேந்திரகுமார், வேளாண்மை இணை ஆணையர் சேகர், சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ், சீர்காழி நகராட்சி ஆணையர் மஞ்சுளா, சீர்காழி தாசில்தார் அருள்ஜோதி, உதவி செயற்பொறியாளர் தெய்வநாயகி, உதவி பொறியாளர் பிரவீனா, திமுக ஒன்றிய செயலாளர் பிரபாகரன், சீர்காழி நகர செயலாளர் சுப்பராயன், நகரமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுகந்தி நடராஜன், சசிகுமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்.